நம்ம வீட்டில் இருக்கிற மீதமுள்ள உணவு, அதாவது நேற்றைய செஞ்ச சாப்பாடை வச்சு எப்படி தக்காளி சாதம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முதல்ல ஒரு வடைச்சட்டியில் 5 டியூஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். அது நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். சில பேர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆயில் எடுத்துகிட்டு அது கூட கடுகை போட்டு பொரியிற அளவுக்கு விட்டுறணும். அது கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம போட்டு வணக்க விடலாம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வணங்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். பர்னரை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிக சூடுன்னா வெங்காயம் ரொம்ப வெந்துடும். ஸோ அது வெங்காயம் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் அண்ட் மிளகாய் வணங்கினதுக்கப்புறம் அது கூட 3லிருந்து 5 வரைக்கும் மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிறோம். நீங்கள் பெரிய தக்காளி அப்படின்னா ஒரு 3 தக்காளியே போதுமானது. அப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா வணங்க விடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிராம் மசாலா போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1/2 டியூஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டுக்கோங்க. தென் 1/2 டியூஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க. தக்காளி நல்லா வணங்கணும். நல்லா வணங்கின அளவுக்கு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா தான் சாப்பாடு கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டியூஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் மனம் அதிகமாக கொடுக்கும். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது போக உங்களுக்கு ஜீரண சக்திக்கு ஜிஞ்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு தக்காளி. ஆயில் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் அதே ஸ்டேஜில் தான் நாம் சாப்பாடை ஆட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே நைட்டு செஞ்சு வச்ச பழைய சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை காலையில் செஞ்சது சாயந்தரம் மிச்சமாயிடுச்சுன்னா அந்த சாப்பாடாக இருக்கட்டும், மீதமான சாப்பாட்டை நீங்கள் இதில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் இப்போ வடைச்சட்டியில் மீதமான சாப்பாட்டை போட்டு நல்லா கிளறி விடணும். சாப்பாடு அந்த இதோடு சேர்த்து தக்காளி இதை கூட்டோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு முழுமைக்கும் ஒரு கலர் சேஞ்சும் கிடச்சிடும். அந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடோட மிக்ஸ் ஆகிடும். இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் புதினா தலையும் இதோட சேர்த்திக்கிறோம். அப்புறம் கடைசியாக நம்ம இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு மட்டும் உப்பை போட்டுக்குங்க. பவுடர் உப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நீங்கள் பர்னர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாப்பாடோடு அந்த உப்பை மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. சுவையான டொமேட்டோ ரைஸ், அதாவது தக்காளி சாதம் இப்போ ரெடி. நீங்கள் சாப்பிட்லாம். இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது, கேன்சர் வராமல் ப்ரிவென்ஷன் பண்ணும், மற்றும் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ்நிலா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.